الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்த வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் ஈருலக நாயகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது என்றும் நிலவட்டுவான். சதிய நபியின் சதிய வழி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அத்தாபுகள், ஷஹதாக்கள், இமாம்கள், நாதாக்கள், நல்லோர்கள் நம் அனைவர்களின் மீது அல்லாஹ்வினுடைய அன்பும் வற்றா கருணையும் என்றும் நிறைவாக இறங்கட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மே 1ஆம் தேதி நாடுகளில் உழைப்பாளர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது. அதே போன்று மே மாதத்தினுடைய 5ஆம் தேதி வணிகர்களுடைய தினமாகவும் நினைவு கூறப்படுகிறது. இந்த இரண்டையும் அடிப்படையாக வைத்து இஸ்லாம் சொல்லக்கூடிய பொருளாதாரம் மற்றும் வியாபாரம் சம்பந்தமாக சில விஷயங்களை இன்றைக்கு நாம் பார்க்கலாம். இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அல்லாஹ் மனிதர்களுக்கு பொருளாதாரத்தை அவசியமாக வைத்திருக்கிறார். உலகில் வாழ வேண்டும் என்றால் பொருளாதாரம் தேவை. பொருளாதாரம் தேவை என்பதை தாண்டி பொருளை சம்பாதிப்பதை அல்லாஹ் கடமையாகவும் ஆக்கியிருக்கிறார். அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், வணங்க வேண்டும், அல்லாஹ்விற்கு வழிபட்டு நடக்க வேண்டும் என்ற எல்லா கடமைகளையும் மனிதர்களின் மீது அல்லாஹ் அதை ஏற்படுத்தி இருந்தாலும் அதற்கு உதவியாக, அதற்கு தேவையானதாக அல்லாஹ் பொருளாதாரத்தையும் வைத்திருக்கிறான் என்பது நிதர்சனம். எனவேதான் பொருளாதாரத்தை தேடுகின்ற விஷயத்தில் மார்க்கம் ஹலாலான முறையில் அதை அனுமதிக்கிறது என்பதை தாண்டி வரவேற்கிறது. ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கடுமையான நோயால் பீடிக்கப்பட்டார்கள், நமக்கெல்லாம் தெரியும். கடுமையான நோயால் பீடிக்கப்பட்ட பின்பு கடைசியிலே அவர்கள் பொறுமையாக இருந்ததனுடைய விளைவு அல்லாஹ் அந்த நோயை விட்டும் அவர்களை குணப்படுத்தினான். இழந்த ஆரோக்கியத்தை, அவர்களுடைய குடும்பத்தை, பொருளாதாரத்தை அல்லாஹ் அவர்களுக்கு திரும்ப வழங்கினான். இப்ப இந்த நிலையில ஒரு நாள் அவர்கள் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க, குளித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா தங்க வெட்டுக்கிளிகளை கொண்டு ஒரு மலையை இறக்கினானா. ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். நம்ம ஊர்ல மழை பெய்து பார்க்கிறோமா இல்லையா? சில நேரங்களில் மீன் மழை பொய்யுதுன்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு உண்மை பொய்யும் தெரியல. மீன் மழை பொழிந்ததுன்னு பார்க்கிறோம், ஆலங்கட்டி மலைகள் பார்க்கிறோம் இல்லையா? இது மாதிரி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குளித்துக் கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ் தங்க வெட்டுக்கிளிகளை கண்ட ஒரு சிறிய மலையை அல்லாஹ் தஆலா அவர்கள் குளிக்கிற அந்த இடத்தில் பொழிய செய்தாங்க. அப்ப என்ன பண்ணாங்க? அவங்க நபி தானே. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. நபியாக இருப்பவர்கள் பெரும்பாலும் எப்படி இருப்பாங்க? பொருளாதாரத்திலே பெரிய தேட்டம் என்பதெல்லாம் இருக்காது. அப்படித்தானே நம்ம நினைப்போம், நபிமார்கள் அப்படித்தானே இருப்பாங்கன்னு. ஆனால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தங்க வெட்டுக்கிளிகளை எல்லாம் பொறுக்க ஆரம்பித்தார்கள். விழுந்ததுலாம் எடுக்கிறாங்க, எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் நினைச்சா ஒரு குறிப்பிட்ட அளவில் எடுத்துட்டு விட்டுருவார் நினைச்சா, அது பொழிந்து கொண்டே இருக்கிறது. இவர் எடுத்துட்டு செய்யறாரு, சேகரித்துக் கொண்டே இருக்கிறார், சேகரித்துக் கொண்டே இருக்கிறார். அப்ப அல்லாஹ் கேட்டான், என்ன அய்யூப், பொருளாதாரத்தினுடைய தேவை உனக்கு போதவில்லையா? எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, போதாதான்னு கேட்டான். போதாதா? அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதில் தான் நீங்க ஹைலைட். அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய அருளை நிரப்பமாக நீ தருகிற பொழுது அதை எப்படி நான் வேண்டாம் என்று சொல்லு, அதை நான் எப்படி வேண்டாம் என்று சொல்வேன்? உன்னுடைய அருளை விட்டும் நான் ஒன்றும் தேவை அற்றவன் இல்லையே.
தேவை உடையவன் தானே, எனவே நான் இதை எதிர்க்கிறேன் என்று சொல்லி ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஹதீஸ்ல இதற்கு விளக்கம் சொல்வார்கள். ஹலாலான முறையில் மார்க்கத்திலே பொருளை தேடுவதோ சம்பாதிப்பதோ அதற்காக வேண்டி நேரம் ஒதுக்குவதோ அதற்காக வேண்டி பயணம் மேற்கொள்வதோ இதுவெல்லாம் மார்க்கத்திலே வரவேற்கக்கூடிய அனுமதிக்கப்பட்ட விஷயமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் வியாபாரம் என்பது ஒரு இபாதத். மார்க்கம் அதை இபாதத்தாக சொல்கிறது. நல்லா பாருங்களேன், நபிமார்களோடு சித்தியீன்களோடு சுஹதாக்களோடு சொர்க்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் சில பேர்கள் தான். ஏன்னா அதெல்லாம் பெரிய போஸ்ட். நபிமார்கள் இருக்கிற சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இடம் என்பது மிக உயர்ந்தது. சித்தியீன்கள் சுஹதாக்கள் சித்தியீன்கள்லாம் அவர்கள் வாழ்க்கையின் உண்மையை மட்டுமே பேசியவர்கள். ஷஹீதுகள் அல்லாஹ்விற்காக வேண்டி போர் செய்து யுத்தத்திலே மரித்த ஷஹீதுகள். சாலிஹீன்கள் நல்ல அமல் செய்து உலகத்துல நல்ல அமல் மட்டுமே செய்து மரித்த சாலிஹீன்கள். இவர்கள் எல்லாம் சொர்க்கத்திலே இருந்த இடம் இருக்கா இல்லையா, இருக்கிற இடம் இருக்கா இல்லையா, அதுவெல்லாம் மிக உயர்ந்தது. இவங்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா ஒருத்தருக்கு கொடுக்கிறானா அது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம் தான். அது நம்ம நிறைய துஆக்களை கேட்கிறோம்ல, குறிப்பா தராவி தொழுகையில நம்ம துஆ கேட்கும் பொழுது இதுதானே கேட்கணும். யா அல்லாஹ் எங்களை நபிமார்களோடு சித்தியீன்களோடு சாலிஹீன்களோடு சேர்த்து அருள்வாயாக துஆ கேட்கிறோமா இல்லையா? ஏன் கேட்கிறோம்னா அது மிக உயர்ந்த தரஜா. அப்ப அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியம் என்பது சில பேர்களுக்கு மாத்திரம்தான். அந்த சில பேர்களில் நபியர்கள் யாரை சொல்கிறார்கள்? அத்தாஜிரு சதீகுல் அமீன், உண்மை பேசக்கூடிய நேர்மையாக வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரி நபியின் நபிமார்களோடு இருப்பார், சித்தியீன்களோடு இருப்பார், சுஹதாக்களோடு இருப்பார், சாலிஹீன்களோடு இருப்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். ஆக வியாபாரம் அது ஒரு இபாதத். ஹலாலான முறையில் நாம் செய்கிற பொழுது இதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சயீத் இப்னு முஸையிப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அவர் நிறைய பொருள் சேர்த்து வைத்திருந்தார். அவருடைய மரண தருவாயில் அல்லாஹ் இப்படி துஆ செஞ்சாராம். யா அல்லாஹ், நான் ஏன் பொருள் சேர்த்தேன் தெரியுமா? இது முக்கியமான விஷயம். இது இன்னைக்கு நம்ம பொருளாதாரம் சேர்க்கிறோமா இல்லையா, பொருள் சேர்க்கிறோமா இல்லையா, ஏன் சேர்க்கிறோம் அப்படிங்கிற நியத்து முதல்ல நமக்கு இருக்கணும். ஏன் சம்பாதிக்கிறோம், செலவு பண்றோம்னா எதுக்கு செலவு பண்றோம், இதெல்லாம் முதல்ல நமக்கு தெரியணும். சரியா? ஏன் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கறத தெரிஞ்ச விஷயம். இந்த சம்பாத்தியத்தின் மூலமாக நான் என்ன செய்ய போறேன் அதை முதல்ல பிக்ஸ் பண்ணணும். சயீத் இப்னு முஸையிப் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்தார். யா அல்லாஹ், எனக்கு நிறைய பொருள் இருக்கிறது, ஆனால் அந்த பொருளாதாரத்தை நான் எதற்காக வேண்டி சம்பாதித்தேன் என்றால் வரிசையாக அடுக்குவார். முதலாவதாக உன்னுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி முதல் செய்தி. இரண்டாவது, நான் கண்ணியமானவனாக வாழ வேண்டும். பொருளாதாரத்தை நான் சேகரிக்கிறதுனால பிறர் பக்கம் தேவையாகாமல் பிறர் பக்கம் நான் கைகட்டி நிற்காம கண்ணியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகவும், அதே போன்று என்னுடைய உறவுகளுக்கு நான் வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும், என்னுடைய உறவுகளுக்கு நான் வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டியுமே நான் என்ன செஞ்சேன், பொருளாதாரத்தை சம்பாதிச்சேன். இந்த நோக்கத்தை தாண்டி வேறு பெரிய நோக்கம்லாம் எனக்கு என்னல்ல நோக்கம் இல்லை என்பதாக அவர் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார். இப்ப இவர் செய்த இந்த துஆவை பெருமானாரிடத்திலே சஹாபாக்கள் எத்தி வைக்கிறார்கள். சஹாபாக்கள் எத்தி வைக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், சயீத் இப்னு முஸையிப் அவர் உண்மையை உரைத்திருக்கிறார். பொருளாதாரம் எது சிறந்த பொருளாதாரம் தெரியுமா? ஒருவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக சம்பாதிக்கிறார். பிறரிடம் தேவையாக கூடாது, வறுமையில் விழுந்துவிடக் கூடாது, கையேந்து நிற்கக்கூடாது என்பதற்காக வேண்டி தான் கண்ணியமாக வாழ வேண்டும் என்பதற்காக சம்பாதிக்கிறார். அதே போன்று உறவுகளுக்கு, கஷ்டப்படக்கூடிய உறவுகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சம்பாதிக்கிறார். இந்த பொருளாதாரத்தில் தான் நன்மை உண்டு, இந்த பொருளாதாரத்தில் தான் பரக்கத்தும் உண்டு. இது அல்லாமல் வேறு தேவைக்காக சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தில் எந்த நன்மையும் இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். சம்பாதிக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தில் எது நன்மையானது என்பதை, எது நன்மை இல்லை என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கி காட்டியிருக்கிறார்கள். அப்ப பொருளாதாரத்தை தேடுறதுல மிக முக்கியமான துறை என்ன? வியாபாரம்.
நிறைய வியாபாரிகள் தான் உலகத்திலே அதிகமாக இருக்கிறார்கள். சிறு தொழில் கொண்டு பெரும் முதலாளிகள் வரை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தான். சரியா? எனவே வியாபாரம் சம்பந்தமாக சில விஷயங்களை எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். உலகத்துல தோன்றி எல்லா நபிமார்களும் வியாபாரம் செஞ்சிருக்காங்க. எல்லா நபிமார்களும் வியாபாரம் செய்திருக்கிறார்கள். வியாபாரம் செய்யாத நபி உலகத்துல உண்டான கிடையாது. எல்லா நபிமார்களும் செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்வார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்வார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரசராக இருக்கிற பொழுது, ஒரு அரசராக இருந்தார், பொதுமக்களை மார் வேஷத்துல போய் பார்ப்பார். பொதுமக்களை மார் வேஷத்துல போய் சந்தித்து தாவூத் அவர் தன்னை பற்றியே மக்கள் என்ன நினைக்கிறார்கள், தான் செய்யக்கூடிய வேலைகளை அவர்கள் பொருந்திக் கொண்டார்களா, ஆட்சியை பொருந்திக் கொண்டார்களா, அல்லது குறைகள் ஏதும் இருக்கிறதா, இதை தெரிந்து கொள்வதற்காக மார் வேஷத்துல போய் பார்ப்பார். மக்கள்கிட்ட போய் கேட்பார், தாவூத் எப்படி ஆட்சி செய்கிறார், நல்லா செய்யறாரா இல்லையா. மக்கள் என்ன செய்வாங்க, பெரும்பாலான மக்கள் அவருடைய ஆட்சியை குறை சொல்வதில்லை, பாராட்டியே பேசுவாங்க. அல்லாஹ் என்ன பண்ணா, ஒரு நாள் இவர் மார்வேஷத்திலே மக்களை சந்திப்பதற்காக சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு மாணவரை அல்லாஹ் அனுப்புகிறார். ஒரு மாணவர் மனித தோற்றத்திலே வருகிறார். மனித தோற்றத்தில் வந்த அந்த மாணவரை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்து கேட்கிறார்கள். மார்வேஷத்தில் இருக்கிறார், தன்னை பற்றியே கேட்கிறார்கள். தாவூத் அரசர் எப்படிப்பட்டவர் சொல்லுங்கள். அந்த மாணவர் சொன்னாரே, அவர் நல்லவர் தான், அவருடைய ஆட்சி எல்லாம் சிறப்பாக இருக்கிறது, என்றாலும் அவரிடத்தில் ஒரே ஒரு குறையை நான் பார்க்கிறேன் என்பதாக சொன்னார். ஒரே ஒரு குறை. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன குறை என்பதாக கேட்கிறார்கள். அப்ப அந்த மாணவர் சொல்கிறார், என்னன்னா அவர் நல்ல ஆட்சி செஞ்சா கூட அவர் வாழ்வாதாரத்திற்காக வேண்டி அரசாங்க நிதியிலிருந்து அவர் கொஞ்சம் பணத்தை எடுத்து, அதாவது உணவுக்காக வேண்டி எடுக்கிறார், அது ஒன்று மாத்திரம்தான் குறையாக இருக்கிறது என்பதாக சொன்னார். பொதுவாகவே அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, கலீஃபாவாக இருப்பவர்கள் ஹசானாவில் இருந்து தன் சொந்த தேவைக்காக எடுப்பதற்கு அனுமதி உண்டு. என்றாலும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருப்பதால் அல்லாஹ் அதை கூட விரும்பல. அல்லாஹ் அவருக்கு என்ன செய்யறான், தெரியப்படுத்த விரும்புகிறான். வந்த அந்த மலக், மனித உருவத்திலே வந்த மலக்கு சொன்னாரு, அந்த ஒரு செய்தி தான் அவர் ஹசானாவிலிருந்து எடுத்து செய்யறாரு, அவர் தன் குடும்ப தேவைக்கு பயன்படுத்துகிறார், அது ஒன்றை சரி செய்து கொண்டால் அவர் மிக்க புனிதமானவர் அப்படின்னு சொன்னார். அதற்கு பின்னால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை துஆ கேட்டாங்களா, யா அல்லாஹ், ஹஸானாவிலிருந்து நான் இனிமேல் எடுக்க மாட்டேன், ஆனால் நான் சொந்தமாக உழைப்பதற்கு எனக்கு ஒரு கலையை, வியாபாரத்தை கற்றுக்கொடு என்பதாக துஆ செய்தார்கள். அதுக்கு பின்னாடிதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வியாபாரத்தை, அதாவது இரும்பின் மூலமாக கவசத்தை தயாரிக்கக்கூடிய ஒரு கலையை கற்றுக் கொடுத்தான். அன்றிலிருந்து அவர்கள் வஃபாத்தாகின்ற காலம் வரை அதை வியாபாரம் செய்து, வியாபாரத்தின் மூலமாக வரக்கூடிய பணத்தின் மூலமாகவே தன்னுடைய குடும்பத்தை கவனித்தார்கள் என்பதாக ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். ஆக எல்லா நபிமார்களும் வியாபாரம் செய்திருக்கிறார்கள். சரியா? அப்ப அதுல சில ஒழுங்குமுறைகள் உண்டு. சில ஒழுங்குமுறைகள் வியாபாரம் செய்பவர்களும் சரி, வியாபாரிகளை அணுகுபவர்களும் சரி. ஃபர்ஸ்ட் முதல் செய்தி என்ன தெரியுமா? வியாபாரம் செய்யறவங்ககிட்ட முதல்ல நிறைய இருக்கிறது, பொய் சொல்லக்கூடாது. ரொம்ப கஷ்டமான செய்தி தானே, பொய் சொல்லாம வியாபாரம் பண்றது. நிறைய பொய் சொல்றாங்க. பொய் என்றால் வேண்டும் என்றே சொல்வதில்லை. ஒரு பொருளுடைய விலை ஒருவர் கேட்கிறார், அந்த பொருள் நம்ம என்ன விலைக்கு வாங்கணும் அவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று 50 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார், நானே 100 ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்றது, இது பொய். அல்லது உண்மையைதான் சொல்வார். ஒரு 10 ரூபாய் பொருள், 10 ரூபாய்க்கு தான் வாங்கினேன்னு சொல்வார். அல்லாஹ் சத்தியமா இந்த ரெண்டே அல்லாஹ் விரும்புறது இல்லை. நல்லா கவனிக்கணும், பொய் சொல்றதே அல்லாஹ் விரும்புறது இல்லை. வியாபாரத்துல அல்லாஹ் சத்தியம் செய்து வியாபாரம் செய்வதே அல்லாஹ் விரும்புறது இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் தஆலா 3 நபர்களை அல்லாஹ் தன் கருணை கண் கொண்டு பார்க்க மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் ரஹ்மத்தான பார்வை பார்க்க மாட்டான் என்று பொருள். கோபத்தோட பார்ப்பான், அல்லாஹ் கோபமா பார்ப்பான். 3 பேர். யார் அது? முதலாவது சொல்வார்கள், தர்மம் செய்வார் ஆனால் சொல்லி காண்பிப்பார். இவர் அல்லாஹ் தஆலா கோபத்தோட தான் பார்ப்பான், தர்மம் செஞ்சுட்டு சொல்லி காண்பிப்பார். இரண்டாவது, கரண்டைக்கு கீழே தரையை இழுத்து கொண்டு செல்லும்படியாக ஆடையை பெருமைக்காக அணியக்கூடியவர். இவரை அல்லாஹ் தஆலா நல்ல பார்வை பார்க்க மாட்டா, கோபமா தான் பார்ப்பான். மூன்றாம் அவர் யார் என்றால்,
வியாபாரம் செய்கிற பொழுது அவர் பொய் சத்தியம் செய்வார் அல்லது பொய் சொல்லுவார். ஒன்று பொய் சத்தியம் செய்வார் அல்லது பொய் சொல்லுவார். இப்படி பொய் சத்தியம் செய்து அல்லது பொய் சொல்லி வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரியை அல்லாஹ் தஆலா மறுமையில் அவன் தன்னுடைய ரஹ்மத்தான பார்வை கொண்டு பார்க்க மாட்டான், கோபமான பார்வை கொண்டே பார்ப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஆக இதுவெல்லாம் வியாபாரம் செய்பவர்கள் கவனிக்க வேண்டிய மிக நுணுக்கமான மிக முக்கியமான செய்தியாகும். அப்படி பொய் சொல்லி ஒரு விஷயத்தை ஒரு பொருளை விற்கணுங்கிற அவசியம் மார்க்கத்தில் ஹலாலான முறையில் ஒரு பொருள் வாங்குறேன்னா அந்த பொருளுடைய விலையை வாங்குறதுக்கு சொல்லணும் அவசியமா இல்லை. நீங்க என்ன ரேட் வைக்கிறீங்களோ அந்த ரேட்டை சொல்லி என்ன செய்ய வேண்டியதா, விற்க வேண்டியதான். அதை போட்டு இது பண்ணிக்கிட்டு ஆல்பன் பண்ணிக்கிட்டு தேவையே இல்லை. முதலில் பொய் சொல்வதை வியாபாரிகள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும், மார்க்கம் சொல்லுகிறது. ஒன்று. இரண்டாவது பதுக்கி வைப்பது. இந்த பதுக்கி வைப்பது அப்படிங்கிறது பெரிய டாபிக். அது பெரிய டாபிக். அது ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் இந்த பதுக்கி வைப்பதனுடைய அந்த இது மாறும். சரிங்களா? அன்றைய காலகட்டத்தில் வியாபார பொருட்கள் பெரும்பாலும் இந்த அரிசி தானியங்கள் கோதுமைகள்லாம் ஒரு காலத்தில் என்ன செய்வாங்க, பதுக்கி வைத்து தேவை ஏற்படுகிற பொழுது விலையேற்றி அதை விற்பனை செய்வதை மார்க்கம் தடை செய்திருக்க அது விரும்புறதில்லை. இன்றைய காலகட்டத்தில் அப்படிதான். இன்றைய காலகட்டத்திலும் சில பொருட்களை பதுக்கி வைத்து தங்கம் முதல் கொண்டு சொல்கிறேன். அதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ட்ரெண்ட் மாறுமா இல்லையா? பதுக்கி வைத்து அந்த காலகட்டத்தில் வியாபாரம் செய்யலாம். ஆனா அப்ப செஞ்சா ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு போவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை வியாபாரம் செய்யாம குடோன்ல வச்சுக்கிட்டு எப்ப ரேட்டு ஏறணுமோ அல்லது ஏத்தணுமோ அந்த காலகட்டத்துல கொண்டு வந்து விற்கிறது. இதுதான் பதுக்கி வைக்கிறது நடக்கும். இந்த மாதிரியான வியாபாரத்தை மார்க்கம் விரும்புவதில்லை. பதுக்கி வைப்பதை மார்க்கம் தடை செய்கிறது. இது இரண்டாவது செய்தி. அதே போன்று தேவையில்லாமல் விலையை ஏற்றுவது. விலை ஏற்றுவதுன்னா இது யாருக்கு சொல்லுவாங்கன்னா வியாபாரிகளுக்கு அல்ல. வியாபாரிகள் இடத்துல ஜாமான் வாங்க போறாங்களா இல்லையா? இன்றைய காலகட்டத்தில் இருக்கா இல்லையான்னு தெரியல. அன்றைய காலகட்டத்தில் உண்டு. சந்தைக்கு போவாங்க. அன்றைய காலகட்டத்தில் சந்தைக்கு போவாங்க. சந்தையில போய் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, அது அவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது ஜாமான் வாங்குறதுக்காண்டி இருக்கு. ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு இதுக்காண்டி போவாங்க. டைம் பாஸுக்காண்டி போறது. சில பேருக்கு மார்க்கம் அதை தடை செய்கிறது. டைம் பாஸுக்காக சந்தைக்கு போக கூடாது. சரிங்களா? வியாபாரம் செய்யும் நோக்கம் இருந்தால்தான் வியாபாரிகிட்ட போய் இப்ப கேட்கணுமா, இது என்ன, இந்த பொருள் ரேட் என்ன அப்படின்னு இப்ப கேட்கணும். வாங்குற எண்ணம் இருந்து கேட்டு கட்டுப்படி ஆகலன்னா திரும்ப போயிடலாம். வாங்குற எண்ணமே இல்லாம சில பேருக்கு போறாங்களா இல்லையா? அப்ப ஷாப்பிங் மால் ஏசியா இருக்கும், சுத்தி பார்த்து வரலாம். அது ஹராம். அது வாங்குற எண்ணம் இல்லாமல் உள்ளே போய் அவன் பொருளை அனுபவிப்பது ஹராம் மார்க்கத்துல. இதெல்லாம் நம்ம என்னைக்காச்சும் உணர்ந்துருக்கோமா? சும்மா போய் பார்த்துட்டு வருவோம். சுற்றி பார்க்கக்கூடிய தலங்கள் வியாபார தலங்கள் அல்ல. அங்கே ஒன்று விற்கக்கூடியவன் இருப்பான் அல்லது வாங்குபவன் இருப்பான். இந்த இரண்டையும் தாண்டி இன்னொரு உனக்கு வேலை கிடையாது. மார்க்கம் சொல்லுகிறது. சரியா? இப்ப வாங்குற நோக்கம் இல்லாமல் இப்ப என்ன செய்யறது? விலை ஏத்துறது. இந்த ஏழை விடுறாங்களா இல்லையா? அவங்களுக்கு பொருந்துது. ஏலம் எடுக்கிற பொழுது அவருக்கு வாங்குற நோக்கமே இருக்காது. காசு நல்லா ஏறட்டும். பள்ளிவாசலா தான் அது நல்லா தெளிவா சொல்லிக்கிறது. பள்ளிவாசலாக இருந்தாலும் பள்ளிவாசல பொருளை விற்கிறதா இருந்தாலும் ரேட்டை ஏற்றி ஒரு ஆள் என்ன செய்யறது? இல்ல பெரிய ஏலத்துல வித்துறலாம். அது மார்க்கத்தில் கூடாது. ரேட்டை ஏற்றுவது கூடாது. வாங்குகிற எண்ணம் இல்லாமல் ரேட்டை ஏற்றுவதற்காக வேண்டி ஒரு கடை தெரு செல்கிறார், வியாபாரத்திலே போய் குறுக்க புகுந்து விலை ஏற்றுகிறார் என்றால் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுவிடும். இதெல்லாம் மிக நுணுக்கமாக என்ன செய்யணும்? நுகரக்கூடியவர்கள் கவனிக்க வேண்டும். இது மூன்றாவது செய்தி. அடுத்து நான்காவது வியாபாரிகளிடத்தில் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான செய்தி. ஒரு நபி மதியன் தேசத்திற்கு அனுப்பப்பட்டார். நமக்கு தெரியும், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். மதியன் தேசத்திற்கு அனுப்பப்பட்ட நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். அவங்க அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? ரெண்டு விஷயம். ஒண்ணு, அல்லாஹ்வை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணும் என்பதற்காக வேண்டி ஒரு காரணம். இரண்டாவது சொன்னார்கள், வலா தன்குஸில் மிக்யால் வல் மீசான், அளவு எடைகளில் நீங்க என்ன செய்யாதீங்க, குறை செய்யாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அளவு எடைகள்ல குறை செய்யாதீர்கள். ஏன்னா மார்க்கத்துல நிறைய பாவங்கள் உண்டு. ஆனால் சில பாவங்கள் குர்ஆனிலே மிக கடுமையாக சொல்லப்பட்டிருக்கு. சூரத்துல் முத்தஃபிஃபீன் அமஜூஸ்ல இருக்குது. முத்தஃபிஃபீன், அளவு நிறுவையில் மோசடி செய்பவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சூராக்கு பேரே வச்சிருக்கிறான். வைலுல் லில் முத்தஃபிஃபீன், நாசம் உண்டாகட்டும் யார் அளவு நிறுவையில் மோசடி செய்கின்றார்களோ அப்படிப்பட்ட வியாபாரிகளுக்கு வைல், நாசம். அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னொரு அர்த்தம் இருக்குது. வயல் அப்படின்னா நரகத்தினுடைய ஒரு ஓடைன்னு அர்த்தமா.
நரகத்தினுடைய ஓடை அவர்களுக்கு உண்டு என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டு, அவர்கள் யார் தெரியுமா? அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடிய அவர்களுடைய குணம் எப்படி இருக்கு தெரியுமா? அல்லாஹ் சொல்றா, அல்லதீன இதக்தாலு அலன்னாஸி யஸ்தௌஃபூன். அவர்கள் பொருளை வாங்குகிற பொழுது கரெக்டா பார்த்து வாங்கும், கரெக்டா பார்த்து என்ன ரேட் அந்த ரேட்டுக்கு வாங்குவோம். ஆனால் வைதா காலூஹும் வஸனுஹும் யக்ஸிரூன். ஆனால் வாங்கிய பொருளை அவர் வியாபாரத்திற்காக விற்கிற பொழுது அளவையில் எடையில் மோசடி செய்வார், குறைவு செய்வார். இப்படிப்பட்ட வியாபாரிக்கு நாசம்தான், நரகம்தான் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எடுத்துரைக்கிறார். அளவு நிறுவையில் என்ன செய்யக்கூடாது? மோசடி செய்யக்கூடாது. அப்படின்னா என்ன அப்படின்னா, அளவு நிறுவையில் கூட போயிட்டா பிரச்சனை இல்லை, குறையக்கூடாது. கூட போயிட்டா பெருந்தன்மை, குறைஞ்சிட்டா 2 மில்லி, அதாவது இந்த 2 மில்லி இல்ல 2 கிராம் அளவு. உதாரணமா 1000 கிராம் ஒரு ஆள் ஜாமான் கேட்கிறான்னு சொல்லுங்க, 998 இருக்குது, 2 தானே அப்படின்னு விட்டீங்கன்னா அல்லாத பதில் சொல்லுங்க. அந்த 2க்கு அல்லாத கணக்கு சொல்லி ஆகணும். எவரை 2 கிராம், ஏன்னா அந்த 2 கிராம் அவருக்குரியது, அப்படிதானே? நம்ம 2 கிராம் அவருக்கு கொடுக்கணும், அதுக்கு தான் பணம் கொடுக்குறாரு. 1000 கிராமுக்கு பணம் கொடுக்குறாரு, அப்படித்தானே? சர்க்கரையோ ஏதோ ஒன்று வாங்குறார், 1000 கிராமுக்கு பணம் கொடுக்கிறார், நீங்க கேட்கறத கொடுக்குறாரு. இந்த 2 கிராம் தானே சொல்லி விட்டீங்கன்னா அந்த 2க்கு யார்கிட்ட அல்லாத பதில் சொல்லி ஆகணும். அதே போட்டு வாங்கக்கூடியவர்கள், நுகரக்கூடிய அந்த மக்கள், அவர்களிடத்திலும் சில விஷயங்கள், சில ஒழுங்குகள் பேண வேண்டும். என்ன? தேவையில்லாத பேரங்கள் பேசக்கூடாது. தேவையில்லாத பேரம் பேசுறது, குறிப்பாக பெண்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பேரம் பேசுறாங்க. வியாபாரிகள்கிட்ட கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் விஷயங்கள்ல அங்க போய் 5-10 பேரம் பேசுறது, பெரிய விட்டுருவாங்க. ஒரு வீட்டுல கணவன்மார்கள் கடைக்கு போனாங்கன்னா விலை சொல்லக்கூடாது, அப்படித்தானே? வாங்கி இந்த விலைன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், கடுமையா திட்டு விடும். என்ன ஒரு கத்திரிக்காய் வாங்க தெரியல, ஒரு தக்காளி வாங்க தெரியல, ஏமாந்துட்டு வந்துட்டீங்க. அவர்கள் எல்லாம் பெரிய அறிவாளிகளை போன்று கணவன்மார்களை திட்டுவார்கள். நல்லா பாருங்களேன், தப்பா சொல்லல, நல்லா பாருங்க. பெரிய பெரிய நகை கடைக்கு போறாங்கல்ல, நகை கடைக்கு அவன் இஷ்டத்துக்கு அள்ளி போடுவான், செய்கூலி சேதாரம் சொல்லி போடுவான். ஒரு கணக்கு தெரியாது, பெரும்பாலும் கணக்கு தெரியாது. ஆண்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுவாங்க, இவ்வளவுதான் வரும். ஆனாலும் எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு, எவ்வளவு போறாங்கல்ல, லட்சக்கணக்காக இன்னைக்கு சர்வசாதாரண வந்துடும். சரியா? அந்த வியாபாரத்திலே நுகரக்கூடியவர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்திகள் என்னன்னா, ஒன்று ஏமாறக்கூடாது, இன்னொன்று பேரம் பேசக்கூடாது. பேரம் பேசக்கூடாது. இந்த வியாபாரம் பிடிச்சிருக்கா, நம்ம காசு அவர் சொல்றாரு 100 ரூபா, என்னால கொடுத்து வாங்க முடியுமா, கொடுத்து வாங்கிட்டு வந்துடணும். கட்டுப்படி ஆகாதா, வேற ஆளை பார்த்து வந்துடும், அவ்வளவுதான். உட்காந்து பேரம் பேசி தேவையில்லாத சண்டை போட்டு மன வளர்ச்சி. ஒரு சம்பவத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஒரு வியாபாரி எப்படி இருக்க வேண்டும், குறிப்பாக பொருள் வாங்கக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும், சமுதாயத்தில் இதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு சஹாபி ஜரீர் இப்னு அப்துல்லா, ஒரு அற்புதமான சஹாபி, வசதி படைத்தவர் தான். தன்னுடைய அடிமையோடு கடை தெருக்கு செல்கிறார், தன்னுடைய அடிமையோடு கடை தெருக்கு செல்கிறார். அப்ப ஒட்டகங்கள் வியாபாரங்கள்லாம், இது ஒட்டகங்கள் குதிரைகள்லாம் வியாபாரத்திற்காக வைக்கப்பட்டது. ஒட்டகங்கள் குதிரைகள் வியாபாரத்திற்காக. ஒரு குதிரையை பார்க்கிறார், ரொம்ப அழகா இருக்குது. அப்ப தன் அடிமையிட்ட சொன்னாரு, இந்த குதிரையை என்ன செஞ்சு விலைக்கு வாங்கிட்டுவான்னு ஒரு கொஞ்சம் பொற்காசுகளை கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிறார். ஜரீர் இப்னு அப்துல்லா அழகான குதிரையை வாங்குவதற்காக தன்னுடைய அடிமையை அனுப்பி வைக்கிறார். அந்த அடிமை போறாரு, அந்த குதிரைக்கு சொந்தக்காரர்கிட்ட விலை பேசுகிறார். 300 திர்ஹம் தருகிறது. எவ்வளோ? 300 திர்ஹம் தருகிறது. குதிரையை தான் கேட்கிறது. அவர் சொன்னார், 300 கட்டுப்படி ஆகாது, அதை விட நான் அதிகமாக எதிர்பார்க்கிறேன். இவர் எவ்வளவு பேரம் பேசினாரு, ஒண்ணு கதைக்காவல. அப்ப ஜரீர் இப்னு அப்துல்லாஹுடைய அடிமை என்ன செய்யறாரு, அந்த வியாபாரிட்ட சொல்றாரு, இந்த வியாபார சந்தையில் ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் யாருன்னு சொல்லல, பெரிய ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்ட போய் நம்ம என்ன செய்வோம், 2 பேரும் இந்த குதிரையை கொண்டு போய் அவர்கிட்ட போய் காண்பிப்போம், அவர் என்ன ரேட்டு சொல்றாரோ அந்த ரேட்டுக்கு நடத்துக்கிறார் அப்படின்னு யார் சொல்றா? அந்த அடிமை, ஜரீர் இப்னு அப்துல்லாஹுடைய அடிமை சொல்லுகிறார். இந்த வியாபாரியும் சரி என்று சொல்லிக் கொண்டு குதிரையை பிடித்துக் கொண்டு வருகிறார். யார்கிட்ட? ஜரீர் இப்னு அப்துல்லா. ஆக்சுவலா அவர் தானே குதிரை வாங்க சொன்னது. அவர்கிட்ட இன்னைக்கு வியாபாரம் பேச போறாங்க, இந்த இதுக்கு ரேட் என்ன அப்படின்னு கேட்க போறாங்க. இப்ப ஜரீர் இப்னு அப்துல்லாட்ட அடிமை வருகிறார், இந்த வியாபாரியும் குதிரையை கொண்டு வருகிறார். அவங்க அடிமை சொன்னாரு, ஜரீர் அவர்களே, நான் இந்த குதிரையை விலை பேச போனேன், 300 திர்ஹம் சொன்னேன், 300 திர்ஹம் சொன்னேன். இவர் தர மறுக்கிறார். நீங்களே இந்த குதிரையை பாருங்க, பார்த்துட்டு என்ன ரேட்டு சொல்றீங்களோ ரேட்டு நான் எடுத்துக்கிறேன். அவர் நினைச்சது, ஜரீர் இப்னு அப்துல்லா என்ன செய்வாரு, அவர் தானே குதிரை 300 ரூபா சொன்னா எடுத்துக்கிடுவார், 300 ரூபா அவர் சொல்லி முடிச்சிருவாரு அப்படின்னு நினைச்சாரு.
ஜரீர் இப்னு அப்துல்லா பாக்குறாங்க, அந்த வியாபாரிட்ட கேட்டாங்க, அவர் 300 ரூபாய்க்கு பேசினாரா? பேசினார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையை அப்படியே கொஞ்சம் ஒரு ரவுண்ட் வந்தாங்க. முதல்ல முன்னாடி தலை சைடு வந்து பார்த்தாங்க, தலை பகுதியை பார்த்தாங்க. அப்படி சொன்னாங்க, இல்லையே குதிரை ரொம்ப அழகா ரொம்ப தரமா இருக்குது, 300 பத்தாது, இதுக்கு 400 திரகம் கொடுத்தா சரியா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்த பகுதிக்கு வந்தார். பார்த்துட்டு நல்லா இருக்குது, கால் பகுதி நல்ல பலமா இருக்குது, இதுக்கு 500 திரகம் கொடுக்கலாம். இப்படியே சொல்லிக்கிட்டே வர்றார். குதிரையை முழுவதுமாக சுற்றி முடித்த பின்னால் சொன்னார், இதனுடைய விலை மார்க்கெட்ல இந்த குதிரையினுடைய விலை என்பது 800 திரகம். 800 திரகத்திற்கு தாராளமாக இதை விற்பனை செய்யலாம் என்று ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். நல்லா யோசிச்சு பாருங்களேன். நாம அந்த என்ன செய்யும், நீங்களே பிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு 500 ரூபாய் பொருளை இன்னைக்கு நம்ம கேட்கும் போதே 500 ரூபாய் பொருளை கேட்கும் போது 100 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படிதானே? 100 ரூபாய்க்கு தெரியா, 200க்கு தெரியா, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். இந்த பேரங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கிறது. ஒரு பொருளுடைய தரம் என்னவோ தரம் அறிந்து அதற்குண்டான பொருளை வாங்க வேண்டும். ஜரீர் இப்னு அப்துல்லா அவர் நினைத்திருந்தால் 300 ரூபாய் கிடையாதுன்னு சொல்லியிருக்கலாம் தானே. அவர் அந்த வியாபாரி ஏமாந்து விடக்கூடாது என்பதில் அவர் சரியாக இருந்தார். நம்ம என்ன செஞ்சக்கூடாது, ஏமாத்திடக்கூடாது. 300 ரூபாய்க்கு இது 300 ரூபாய் அல்ல, இது 800 ரூபாய்க்கு ஒர்த்தான பொருள், அப்ப ஏமாத்திடக்கூடாது, அவர் ஏமாந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தார். ஏன் ரேட்டு சொன்னா தெரியுமா? ஒருவேளை நம்ம வாங்காட்டாலும் அவர் அடுத்தவரிடம் இருக்கும் பொழுது 800 ரூபாய்க்கு வித்துட்டு போயிடலாம். சரியா? அவருக்கு மதிப்பு தெரியல, அந்த குதிரைக்காரருக்கு மதிப்பு தெரியல. அவர் ஒரு 300 400 ரூபாய்க்கு விற்கலாம்னு நினைச்சிருப்பார். மதிப்பு தெரியாம இருக்கிறார். அந்த மதிப்பை வாங்கக்கூடிய ஒருவர் உணர்த்துகிறார். கடைசியாக சொல்லிட்டு இந்த குதிரையை நானே வாங்கிக்கிறேன் 800 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டார். வாங்கிட்டு என்னுடைய அடிமையை சத்தம் போட்டார், வைஹக்க, உனக்கு நாசம் உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும். என்ன வேலை பார்க்கற? குதிரை நல்லா இருக்கு வாங்கிட்டு வேணாலும் சொன்னேன், பணம் ஏதாச்சும் ரேட் பேச சொன்னா 800 திரகம் உள்ள பொருளை 300 ரூபாய்க்கு உனக்கு யாரை கேட்க சொன்னா? சத்தம் போடுகிறார். சொல்லிட்டு சொன்னாரு, ஏனென்றால் நான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத் செய்திருக்கிறேன், வாழும் காலம் எல்லாம் எல்லா நிலைகளிலும் நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன், பிறருக்கு நல்லதை மட்டுமே நாடுவேன், நேர்மையாக மட்டுமே நான் இருப்பேன் என்று பையத் செய்திருக்கிறேன். அந்த பையத்தை கெடுப்பதற்குண்டான வேலையை பார்க்கிறாயா? அடிமையை பார்த்து சத்தம் போடுகிறார் ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சம்பவத்தை நல்லா பாருங்களேன். நாம் தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த நிலையிலும் பிறரை நாம் ஏமாற்றுகின்ற ஒரு சூழலை உருவாக்க கூடாது. அது வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் சரி, வாங்குபவராக இருந்தாலும் சரி. வியாபாரம் செய்யறவங்க வர்றால பேக்கா மாதிரி இருக்கான், என்ன வேலை சொன்னாலும் என்ன செஞ்சிருவான், வாங்கிடுவான்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி விற்கிறாரு, கொஞ்சம் ஏமாளியா இருக்கிறாரு, பேரம் பேசி குறைச்சிடலாம், பேரம் பேசி என்ன செய்யலாம், அவர் ஒரு ரேட்ல கொடுத்துக்கிட்டு இருப்பாரு, பேரம் பேசி குறைச்சிடலான்னு தேவையில்லாம. அதே மாதிரி இன்னொரு செய்தி சொல்றேன், இதெல்லாம் சில அற்ப விஷயங்களாக நமக்கு தெரியும், ஆனா பெரிய பாவம் அது. சரிங்களா? காசு கொடுத்து வாங்குறோம்ல, காசு கொடுத்து வாங்கும் பொழுது சில நேரங்களில் காசு கொடுப்பவர் எவ்வளவு கொடுத்தாங்க மறந்துடுவார், அல்லது எவ்வளவு பொருளுடைய ரேட்டுன்னு தெரியாது. கொடுப்பவர் என்ன செய்வாரு, ஒரு 50 ரூபா அல்லது 100 ரூபா திரும்ப கொடுக்கணும். அதை கொடுக்காம 100 ரூபா கொடுக்க வேண்டியது 50 ரூபா கொடுத்து அனுப்பிச்சு விட்டாரு. சரியா? 50 ரூபா மறந்துட்டாருன்னா நம்ம என்ன செய்யணும், திரும்ப ஞாபகம் தான் கொடுத்துடணும். கிடைச்ச வரைக்கும் லாபம் ஒன்றையும் போடக்கூடாது. இன்னைக்கு சர்வசாதாரணமாக செய்கிறோம். சர்வசாதாரணமாக வியாபாரிகள் பெரும்பாலும் இந்த விஷயத்திலே கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிறார்கள். ஒன்று, வாங்குறவங்களும் அதை என்ன செய்யணும், வாங்குறவங்களும் 200 ரூபா சொல்றது 100 ரூபா கொடுத்துட்டு 200 ரூபா தான் கொடுத்தேன், அல்லது அவர் மறந்துட்டாரு, பரவாயில்ல, என்ன செய்யக்கூடாது, காசு அவருக்குரிய காசு அவருக்கு போகணும். சரியா? வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, வாங்குபவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்குரிய பணம் அவர்களுக்கு சென்றாக வேண்டும். இதில் எங்க குறைவு வந்தாலும், யார் ஏமாற்றினாலும் அதற்குண்டான தண்டனை என்ன? அல்லாஹ் சும்மா சொல்லல குர்ஆன்ல, இன்னி அகாஃபு அலைக்கும் அதாப யௌமின் வஹீத். வியாபாரத்தில் மாத்திரம், வியாபார டீலிங்ல ஒரு மோசடி செய்தால் அதற்குண்டான தண்டனை என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான். இது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை பதிவு செய்யறான். நான் உங்களை பயப்படுகிறேன், நீங்க மோசடி செய்றீங்க, இதனால் என்ன தண்டனை வரும் தெரியுமா? அல்லாஹ் உங்களை சூழ்ந்து கொள்ளக்கூடிய தண்டனையை இறக்குவதை விட்டு நான் பயப்படுகிறேன்னு சொன்னார். ஒரு தண்டனை வருது, முன்னாடி வந்தா பின்னாடி ஓடலாம், பின்னாடி வந்தா முன்னாடி ஓடி போயிடலாம். இது தப்பிப்பதற்கு இடம் இருக்குல்ல, ஸ்பேஸ் இருக்குல்ல. வியாபாரத்திலே மோசடி செய்தால் தப்பிப்பதற்கு இடமே இல்லாமல் அல்லாஹ் அதாப என்ன செஞ்சிருவானா, மொத்தமா சூழ செஞ்சிருவான், எங்கேயும் தப்பிக்க முடியாது. இந்த உலகத்திலேயே அல்லாஹ் தஆலா போய் தண்டித்து விடுவான். மறுமை வரைக்கும் என்ன செய்யறது இல்ல, கொண்டு போறது இல்ல.
சொல்லுவாங்க வியாபாரத்தில் மோசடி செய்பவர் அல்லது வியாபார இடத்திலே மோசடி செய்பவர். ஏன்னா ஒண்ணு நம்ம என்ன செய்வோம், விற்பவரா இருப்போம் அல்லது வாங்குபவரா இருப்போம். இந்த ரெண்டை தாண்டி ஒண்ணு நம்ம என்ன செய்ய மாட்டோம், உலகத்துல இருக்க மாட்டோம். அப்படித்தானே? ஒண்ணு வியாபாரியா இருப்போம், அப்படின்னா வியாபாரத்தை பொருள் வாங்குபவரா இருப்போம். இதில் ஏதாவது மோசடி நடந்தால் சொல்வார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அப்படிப்பட்டவருக்கு அல்லாஹ் நிறைய அதாபுகளை கொடுப்பான், பெண் குஷ்டத்தை கொண்டு அவருடைய மரணத்தை ஆக்குவார். கடுமையான வார்த்தை பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இதை இவ்வளவு கடினமாக சொல்கிறான் என்றால் அதனுடைய இதை உணரணும், முக்கியத்துவத்தை உணர வேண்டும். வியாபாரத்தினுடைய அது ஆக்சுவலா அது என்னதுன்னா இபாதத். ஏன் இவ்வளவு கடுமையானது அதை சொல்ல வந்தேன். ஏன் கடுமையானது என்னன்னு அப்படின்னா வியாபாரம் என்பது இபாதத். சரிங்களா? வியாபாரம் இபாதத், இபாதத்தாகத்தான் நாம் அதை செய்ய வேண்டும். இபாதத்தில் குறைவு செய்வதோ மோசடி செய்வதோ அநியாயம் செய்வதோ அல்லாஹ் தஆலா ஒரு காலத்திலும் அதை விரும்ப மாட்டான். அல்லாஹ் விரும்பாத ஒன்றை வியாபாரிகளிடத்தில் வியாபாரம் செய்பவர்களோ செய்வது மார்க்கத்தில் கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அத்தாஜிரு சதீகுல் அமீன், நபிமார்களோடு சித்தீகீன்களோடு சுஹதாக்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நல் வியாபாரிகளாக அல்லாஹ் நம் அனைவர்களை மாற்றி அன்புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.